அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்கம். ஓகேவா, 9th சயின்ஸில் இயக்கம் பார்க்க போகிறோம். இந்த இயக்கம் அப்படின்றது நீங்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா புத்தகத்திலுமே சயின்ஸ் புத்தகத்தில் ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். இதிலிருந்து கேள்விகள் இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஆனால் இது எப்படி அப்படின்னா நீங்கள் டைரெக்டான கொஸ்டினாக இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை ரியல் லைஃபோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிங்க, ரியல் லைஃபோட ஒப்பிட்டு அந்த காரணங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இயக்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் ஒரு இடத்துல எப்படி நிலையாக நிற்குது அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படி நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, அது நடுவில் இருக்கிற அந்த இடப்பெயர்ச்சி, திசை வேகம், அதோட வேகம் என்ன, அதோட முடுக்கம் என்ன, அதுக்கு எவ்வளோ விசை கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாமே பார்க்கறது தான் இந்த இயக்கம். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், மனிதர்களாக நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்றப்போ நம்ம எப்படி நகர்ந்து போகிறோம், அதுக்கு என்ன விசை செயல்படுது, நம்ம மீது என்ன மாதிரியான விசைகள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, குறிப்பாக ஈர்ப்பு விசை போன்ற விசைகள் நம்ம மீது செயல்படுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கறது தான் இயக்கம். பார்த்துடலாமா? ஸோ இந்த லெசனில் பெருசாக தகவல் அப்படின்றப்போ கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அதுவுமே முக்கியமானது. ஓகேவா, ஸோ அது சீக்கிரத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம். இயக்கம்னா சொன்னோம் இல்லையா, அதோட சுற்றுப்புறத்தை பொறுத்து அது ஒரு இடத்துல நிலையாக இருக்கா இல்லை அது நகர்ந்து போதா அப்படின்னு அந்த நிலையில் ஏற்படுற மாற்றம் தான் இயக்கம். ஓகேவா, இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்கத்தில் உள்ளன. ஒரு பொருளானது இயங்காதது போல் தோன்றினாலும் உண்மையிலேயே அதுவும் இயக்கத்தில் தான் உள்ளது. ஏனெனில் பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. உங்களை சுற்றியுள்ள பொருட்கள் இயக்கத்தில் இருப்பதை நம்மளால் காண முடியும். ஓகேவா, போகிற வாகனங்கள், அதுக்கப்புறமா விமானம், கப்பல் எல்லாமே இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, வீட்டின் மேற்கூரை மீது மின்விசிறி சுற்றுவதை பார்த்திருப்பீர்கள். இது ஒரு வகை இயக்கம். நீங்கள் ஊஞ்சலில் ஆடும்போது அது முன்னும் பின்னும் செல்கிறது. இதுவும் ஒரு வகை இயக்கம்தான். ஓகேவா, இயக்கமானது தொலைவு, வேகம், முடுக்கம் மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓய்வு மற்றும் இயக்க நிலை. ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கா இல்லை ஓய்வு நிலையில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சரியா, இயற்பியலில் பொருட்களின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக உள்ளன எனப்படும். ஓகேவா, பொருட்களோட நிலை மாறாமல் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது நிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பொருட்கள் அதன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருப்பின் அவை இயங்குகின்றன அப்படின்னு அழைக்கப்படுது. மேசையின் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மேசையின் மேல் இருக்கும் புத்தகம், அறையில் உள்ள சுவர்கள் ஆகியவை ஓய்வு நிலையில் உள்ளன. சாலையில் ஓடுகின்ற கார், பேருந்துகள், காற்று வெளியில் பறந்து கொண்டிருக்கிற பறவைகள், விமானங்கள் ஆகியவை இயக்க நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. இயக்கத்தின் பல்வேறு வகைகள், அதுதான் முக்கியம். நேரான இயக்கம், நேர்கோட்டில் செல்லும் பொருட்களின் இயக்கம் நேரான இயக்கம். வட்ட இயக்கம், வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வட்ட இயக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. குறிப்பாக வட்ட இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா இதை சுற்றி ஒரு பொருள் வருது அப்படின்னா அது வட்ட இயக்கம். அதே இந்த பொருள் தன்னைத்தானே சுற்றிக்குது, குறிப்பாக பம்பரம் என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லையா, அது பேர் சுழற்சி இயக்கம். அது வட்ட இயக்கம் கிடையாது. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, அலைவு இயக்கம், ஒரு புள்ளி மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். இப்போ ஊஞ்சல் என்ன பண்ணுது, ஊஞ்சல் ஒரு இடத்துல ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, மையப்புள்ளி இதுதான் இருக்குது, ஆனால் அது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருதா, அதுக்கு பேர் தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள். ஒழுங்கற்ற இயக்கம், மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம நேராக ஒரே கோட்டிலே போக முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கோணல் மாணலாக நம்ம வளைச்சி தான் போக முடியும். அதுக்கு பேர் தான் ஒழுங்கற்ற இயக்கம். இந்த மாதிரி ஒழுங்கில்லாத இயக்கங்கள் மற்ற இயக்கங்களை சார்ந்து இருக்காது. ஓகேவா, அடுத்து சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம் பாருங்கள். மகிழுந்து ஒன்று ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவையும், இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவையும், மூன்றாவது மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவையும் கடப்பதாக கொள்வோம். அந்த மகிழுந்தானது சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கிறது. ஓகேவா, அந்த மகிழுந்தின் இயக்கம் சீரான இயக்கம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 60 மணி நேரம், ரெண்டாவது 60 மணி நேரம், மூணாவதும் 60 மணி நேரம். அப்படின்னா இது 3 மணி நேரமும் சீரான 60 மணி நேரம் வேகத்தில் பயணிக்குது. ஓகேவா, அப்படின்னா இது ஒரு சீரான இயக்கம். ஓகேவா, ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை கொண்டிருக்கிறது என கூறலாம். சீரான கால இடைவெளிகளின் அளவு மிக சிறியதாகவே அல்லது மிக பெரியதாகவோ இருக்கலாம். சரியா, அடுத்து சீரற்ற இயக்கம். இந்த சீரான இயக்கத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, நம்ம பூமி சீராக ஒரே மாதிரி சுற்றிட்டே வருது. அதோட கால இடைவெளியிலையோ அதோட சுழற்சி வேகத்திலேயோ ஏதாவது மாற்றம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது ஒரு சீரான இயக்கம்னு சொல்லலாம். சீரற்ற இயக்கம், ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து புறப்படும் பொழுது
எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா. கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியில் அது மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. நெரிசல் இல்லாத பகுதியில் வேகமாக போகும். சிட்டி சைட்லாம் டிராஃபிக் இருக்கிறதுனால வேகமாக போகாது, மெதுவாக போகும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் சீரற்ற இயக்கம். ஒரு பொருள் வந்து சீராக ஒரே மாதிரியான வேகத்திலையும் திசை வேகத்திலையும் பயணிக்காமல் மாறி மாறி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் சீரற்ற இயக்கம்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இந்த அடுத்து பாருங்கள், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. தொலைவுனா என்னென்னு பாருங்கள். திசையை கருதாமல் ஒரு பொருள் நகரும் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். எஸ்ஐ முறையில் அதை அளக்க பயன்படும் அலகு மீட்டர். தொலைவு மீட்டர் அப்படின்ற அலகால் அளக்கப்படுது. தொலைவு என்பது எண் மதிப்பை மட்டும் கொண்ட திசையிலி, அதாவது எண் மதிப்பு மட்டும் இருக்குது, அதுக்கு திசை இல்லை அப்படின்னா அது ஸ்கேலார் அளவு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் மதிப்பு இல்லாமல் திசையும் இருக்குது, எண் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது அப்படின்னா அது வெக்டர். ஓகேவா. இப்போ தொலைவு அப்படின்னா ஒரு பொருள் இங்கே இருக்குது, அதோட எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ அது இப்படி போகலாம் இல்லையா. ஸோ இப்படி வருது, அதோட திசை மாறி மாறி இருக்குது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த திசையை கணக்கில் கொள்ளாமல் எந்த பக்கத்தில் வேணாலும் போ. ஓகேவா. அந்த திசையை கணக்கில் கொள்ளாமல் அது கடந்த பாதையோட அளவு இருக்குது இல்லையா. ஸோ இது எவ்வளோ தூரம், ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பேர் தான் தொலைவு. ஓகேவா. இடப்பெயர்ச்சி அப்படின்றது அதோட திசையை அதோட திசை நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் ஒரே நேராக ஒரு டிஸ்டன்ஸ் மொத்தம் கடந்த தூரம் 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு அதோட அந்த குறைந்தபட்ச இடப்பெயர்ச்சி, குறைந்தபட்ச தூரம் இருக்கும் இல்லையா, இது ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி. அதோட திசையை குறிப்பிட்ட திசை இருக்கும், நேராக ஒரே நேராக இருக்கா அந்த திசை. ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி. திசையும் இருக்கணும், அதோட டிஸ்டன்ஸும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. ஆனால் தொலைவு அப்படின்றது அது திசை எந்த பக்கத்தில் வேணாலும் போகலாம். நீங்கள் சென்னைக்கு இப்படி சேலம் வழியாகவும் போயிட்டு விழுப்புரம் வழியாகவும் போகலாம். இந்த பக்கம் வேலூர் பக்கம் போயிட்டு ராணிப்பேட்டை ஆம்பூர் பக்கம்லாம் சுற்றிட்டும் போகலாம். ஓகேவா. ஸோ அது வந்து தொலைவு. ஆனால் சேலத்துலேருந்து நேராக சென்னைக்கு ஒரு கோடு போட்டோன்னு வைங்களேன், ஸோ அதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி. நேராக ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போனோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. அதே பஸ்ஸில் போனோம் அப்படின்னா தொலைவு. புரியுதா உங்களுக்கு. ஓகேவா. தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தொலைவு அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு, இடப்பெயர்ச்சி அப்படின்றது ஒரு வெக்டர் அளவு. காரணம் அதுக்கு திசையும் இருக்குது, எண் மதிப்பு இருக்குது. அடுத்து போயிடலாமா. அடுத்து வேகம் மற்றும் திசை வேகம் மற்றும் முடுக்கம். வேகம் என்பது எவ்வளவு விரைவாக பொருள் ஒன்று இயங்குகிறது என்பதை குறிக்கிறது. ஆனால் திசை வேகம் என்பது வேகத்தையும் அப்பொருள் நகரும் திசையையும் குறிக்கிறது. வேகம் அப்படின்னா இப்போது வண்டி இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது அப்படின்னா அதுதான் வேகம். அதே திசை வேகம் அப்படின்னா அது எந்த திசையில் போகுது. திசை வேகன்றது இப்போது நான் இருக்கிற தருமபுரியிலேருந்து சேலத்துக்கு போகணும் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி போகணும். இப்போது ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி சேலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் திசை வேகம். அதே வெறும் திசையை சொல்லாமல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் பயணிக்கிறேன் அப்படின்னா அதுதான் வேகம். ஓகேவா. ஸோ அடுத்து வேகம் அப்படின்னா பாருங்கள், வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வேகம். ஓகேவா. அது ஒரு ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவுனா என்ன, திசை நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா. அதோட கடந்த தொலைவு மட்டும்தான் தேவை. ஸ்கேலார் அளவுனா இப்போ வேகம் அப்படின்றது இந்த பக்கம் திசை இந்த பக்கம் போச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால தான் அது ஸ்கேலார் அளவு. எஸ்ஐ முறையில் இதோட அலகு என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி -1. ஓகேவா. வேகம் = கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். கடந்த தொலைவு எவ்வளோ தூரம் போயிருக்கு பை அதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஓகேவா. அதுதான் வேகம். ஓகேவா. ஸோ இந்த கணக்கெலாம் கூட 9th புக்கில் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முக்கியமானது. ஓகேவா. அடுத்து திசை வேகம். திசை வேகம்னா என்ன, இந்த திசையில் வடக்கு திசையில் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் திசை வேகம். திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம். இடப்பெயர்ச்சினா என்ன, ஒரு பொருள் நேராக ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா அதோட குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவோ அதுதான் இடப்பெயர்ச்சின்னு பார்த்தோம். ஓகேவா. அப்போது திசை வேகம்னா இடப்பெயர்ச்சியோட மாறுபாட்டு வீதம், ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். ஓகேவா. இடப்பெயர்ச்சியோட மாறுபாட்டு வீதம் தான் திசை வேகம். ஓகேவா. இதோட எஸ்ஐ அலகு முறையில் இதோட அலகு என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி -1. வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் ஒன்று தான். வேகம் அப்படின்றப்போ கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம்னு பார்த்தோம். அதே திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பை அது எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா.
அடுத்து முடுக்கம் பாருங்கள். போன முறை எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் விசை. ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பார்ட்லேருந்து இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். ஆனால் அது டைரெக்டாக கொஸ்டின் இல்லை, நம்ம புரிஞ்சு எழுதுகிற மாதிரியான கேள்வி. சரியா? முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு எனப்படும். ஓகேவா? இது ஒரு வெக்டர் அளவு. வெக்டர் அளவுனா என்ன? திசைவேகமும் அதோட அந்த திசையும் இருக்கணும், அதுக்கு எண் மதிப்பும் இருக்கணும். எவ்வளோ தூரம் அப்படின்ற எண் மதிப்பும் இருக்கணும். இதோட எஸ்ஐ அளவீட்டு முறையில் முடுக்கத்திற்கான அலகு என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி -2. திசைவேகத்துக்கும் வேகத்துக்கும் மீட்டர் வினாடி -1. ஓகேவா? அதே முடுக்கத்துக்கு மீட்டர் வினாடி -2. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த v - u/t அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கீழே இருக்கிறதுலாம் நம்ம பெருசாக நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகும். இதுக்கப்புறம் இருக்க வீடியோ டெலகிராமில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம் கிளாஸ்க்கு. ஓகேவா? நீங்கள் நம்மளோட எக்ஸல் அகாடமியோட முழு வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா 7845827131 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கட்டணம் 999 மட்டும்தான். மொத்த கட்டணம் 1499 ரூபாய். இந்த 999 அப்படின்றது இன்னும் 10 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். காண்டாக்ட் நம்பர் இது தான். காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு பேமெண்ட் மெத்தட் எது, நம்பர் எது அப்படின்லாம் கேட்டுட்டு அதில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் அனுப்புவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூடியூப்பில் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். கிளாஸில் இருக்கவங்க டெலகிராமில் உங்களுக்கு வீடியோ வரும், பாருங்கள்.